Hi guys, எல்லாருக்கும் நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:22 AM, டேட் வந்து 22nd December. பார்க்க போகிறது வர வாரம் கிட்டத்தட்ட வருஷ கடைசி, மாத கடைசி. நமக்கு ஈக்விட்டி எக்ஸ்பைரி இருக்குது, ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருக்குது, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது. ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆனாங்க. தொடர்ந்து 3 நாட்கள் நமக்கு வீழ்ச்சி கொடுத்தாங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5% கரெக்ஷன்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 2 ஃபால் இருக்குது பெண்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அப்ஸ்டாக்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை நான் ரீவாஷ் பண்ணவே போயிடுச்சு. அது வரையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டி எஸ் என்ன ஹேங் ஆகுது? ஃபைன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்பாட்டு தான் நான் மேஜராக குறி வச்சிருக்கிறது. அதாவது 22,925 கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்ச ட்ராப்னு எடுத்தோம்னா 22,800 வரையும் வரலாம்னு எடுத்துக்கோங்களேன், இந்த கிராஸ் லைன். ஸோ இது ஹிட் பண்ணாதான் மேஜர் கரெக்ஷன்ஸ் முடியுது. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி இங்கேருந்தே ஒரு ஃபால் எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்பாட்டை முடிக்காமல் ஒரு ட்ராப் அடித்து இதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க இதையும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா நமக்கு இது வரையும் ஒரு கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ 26,000 நோக்கி ஒரே ஷாட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஒரே ஷாட் இந்த சென்ஸ் 2 or 3 ஒர்க்கிங் டேஸில் 3 ட்ரேடிங் டேஸில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 23,587 இந்த ஸ்பாட் இருக்குது இல்லைங்களா, 23,800, இதை ஒரே நாளில் முடிக்க போகிறாங்களா, இல்லை 2 நாளில் முடிக்க போகிறாங்களா, இல்லை இது ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ அதை கீழே எடுத்துகிட்டு வராமல் இங்கேயே மேலே கொஞ்சம் நாள் ஓட்டிட்டு இல்லை மேலேயே தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ட்ரேடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு இந்த ஏரியத்தில் ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, 24,824 இந்த பக்கம் 22,800 இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயே அவன் ட்ராவல் பண்ண முயற்சி பண்ணலாம். இதை ஹிட் பண்ணாமல், இதை ஹிட் பண்ணிட்டான்னா நமக்கு மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ராப் பாயிண்ட் இது வரையும் இருக்கும். ஸோ 22,100 வரையும் ஒரு ட்ராப் இருக்கும். பெரும்பாலும் வரமாட்டாங்க, இருந்தாலும் இவனுங்களை நம்ப முடியாதுங்கிறதுனால அந்த ட்ராப் வரையும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் தெரியும். யூஎஸ் மார்க்கெட் க்ளோசிங் ஃபெட் ரேட்டை கணக்கு காமிச்சு ஓரளவுக்கு நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் அப்போது ஓரளவுக்கு ஃபார்ம் ஆலாக ஸ்டே பண்ணி நின்றுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வரப்போகிற மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத கொஞ்ச நாள் ஓட விட்டு தான் எடுக்கணும். ஸோ நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 24,200 பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக கீழே விழுந்துட்ட பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஃபைன். பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு நிறைய ட்ராப் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, வீடியோவில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு சில ஸ்கேம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, எஸ்பிஐயோட ஸ்கேம்லாம் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க, எல்ஐசியோட ஃபண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் காட்டி தான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோ இருக்கட்டும், நிஃப்டியே மார்க்கெட்டை அதிக பலவீனமாக ஆக்கிக்கிட்டு இருக்காது. ஃபெட்ரேட்டால் நமக்கு அதிக பலவீனங்கள்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்குது. இது இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டி வேலை வரும். இப்போ ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் இப்போ புதுசாக பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, பட்ஜெட் போடுவாங்க இல்லையா. ஸோ அதோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே பார்க்கணும். ஸோ 5400 அப்படிங்கிற இடத்த ஹிட் பண்ணிவிட்டு மேலே ஏற முயற்சி பண்ணலாம். அதிகபட்ச ட்ராப் அடித்தாங்க அப்படின்னா 49,600 வரையும் வரும். ஸோ வந்த வேகத்தில் மறுபடியும் மேலே ஏறிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதெல்லாம் எப்படி மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வரப்போகிற வாரங்களில் டெலகிராமில் வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பயமுறுத்தி தான் நம்மளை ஏற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் கீழே வாங்குறீங்க அப்படின்னா மேலே டார்கெட் வச்சுக்கிறது. எவ்வளோக்கு விலை கம்மியாக வாங்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு லாபம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ 60 ரேஞ்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ 6250 15th Jan. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், 6,200 கால் ஆப்ஷன் மினின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் என்ட்ரு ஆகாதவங்க ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 6,000, செகண்ட் டார்கெட் 6,500. நான் சொன்ன அந்த நிஃப்டியோட கரெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் நாஸ்டாக்கோட கரெக்ஷன்ஸும் ஆரம்பிக்க சொல்லும், இது ஏற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நிஃப்டி கரெக்ஷன் முடிஞ்சு மேலே ஏறும், அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஓகே.
ஸோ அப்போ உங்களுக்கு க்ரூட் ஆயிலும் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைன். ஸோ ஃபாலோ அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான செய்திகள்னு சொல்லி எதுவும் இல்லை. இதில் வந்து சக்தி பம்ப்ஸ் நம்ம வாட்சிங்கில் வச்சுருக்கோம். ஸோ சக்தி பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 965 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நியூ ஹை போவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 910 வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 1050, செகண்ட் டார்கெட் 1450 வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூப்பினை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ஆக்சுவலாக நியூ பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபார்மா செக்டர்ஸ் நியூ ஹை போயிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஃபாலோஅப் இருக்கும். எனிவே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 2000ங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டே நமக்கு 2250 இருக்குது. செகண்ட் டார்கெட் 2450. ஐ மீன் 52 வீக் நியூ ஹை போகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் 2000ங்கிறது. ஓகேங்களா? ஸோ 2150ங்கிறது மேபி நமக்கு மண்டே ஓப்பன் கேப் டவுன் இருந்தது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2100 பக்கத்துலேயே கிடைக்கும். சின்ன ஸ்டாப் லாஸில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பைசாலோ டிஜிட்டல் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். as well as IND renewable energies follow up இருக்கு. வேற எதுவும் இல்லைங்க. மீதி எல்லாமே நம்ம ஃபாலோ அப்ல கிளியராக இருந்தாங்க இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸு ரொம்ப அதிகமாக ஃபாலோ ஆகிட்டாங்க. கம்பெனி வந்து நஷ்டத்தை தழுவி இருக்கிறதா பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க விழணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. விழுந்த பிறகு அவங்க மறுபடியும் ரீவேக்கப் ஆவாங்க. ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ வாங்கணும்னுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா 2200 அந்த ரேஞ்சில் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அதே 2000க்கு ஒரு 100 ரூபா தான் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்ததுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்போம். ஃபைன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நம்ம டெலகிராமில் காகா சேனலில் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. டேக் கேர்.